ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நானும் எல்ஐசி ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் கௌதம் பேசுகிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஹெல்த் இன்சூரன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஓகேங்களா, நார்மலாக ஒரு ஹார்ட் சர்ஜரி போங்களேன், திடீர்னு நமக்கு நடுவில் ராத்திரியில் ஏதோ ஒரு பிரச்சனை வருது, ஹார்ட்டில் ப்ராப்ளம் வருது, ஹாஸ்பிட்டல் போகிறோம்னா மினிமம் ஹார்ட் சர்ஜரிக்கு வந்து ஹாஸ்பிட்டலில் பொறுத்து 5 லட்ச ரூபா. இதே வந்து கிட்னி சர்ஜரி அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் அப்படிங்கிற பட்சத்தில் போகும் 10 லட்ச ரூபா. அதே போல் பார்த்தீங்கன்னா புற்றுநோய் அந்த மாதிரி வர பட்சத்தில் பார்த்தீங்கன்னா 5லேருந்து 20 லட்ச ரூபா. அது ஹாஸ்பிட்டலை பொறுத்து மாறும். ஓகேங்களா, ஸோ ஒரு ஆக்சிடெண்ட்டோ இல்லை வந்து ஏதோ ஒரு நோயோ வந்து சொல்லிட்டு வருது, அது டக்குன்னு வரது தான். அந்த டைம் வந்து நம்மக்கிட்ட அமௌண்ட் இருந்தால் சேஃபு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சப்போஸ் அமௌண்ட் இல்லை, மாதம் சம்பளத்துக்கு போகிறோம், ஒரு கூலி தொழில் தான் பண்ணிகிட்டு இருக்கிறோம், அந்த டைம் நடுராத்தில் ஹாஸ்பிட்டல் போகும்போது ஏதோ சர்ஜரி சப்போஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கான்னு தான் கேட்பாங்க. உங்கள்கிட்ட போட்டிருக்கீங்களா கேட்பாங்க. ஹெல்த் இன்சூரன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஓகே, ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படிம்பாங்க. அதே இல்லாத பட்சத்தில் ஒரு 5 லட்ச ரூபா பில்லு வருதுன்னா ஒரு 3 லட்ச ரூபா இப்போ கட்டிடுங்க, நாங்கள் இப்போ ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடுறோம், மீதி வந்து 2 லட்சம் 3 லட்சம் வந்து நீங்கள் ஆப்ரேஷன் முடிஞ்சோன்னா நீங்கள் வந்து செட்டில் பண்ணிக்கலாமாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, ஒரு நார்மலாக ஒர்க்குக்கு போகிறவர், கூலி தொழில் போகிறவர், மாத சம்பளத்துக்கு போகிறவங்க எப்படி உடனே அந்த அமௌண்ட்டை பெரட்ட முடியும்னா நகை அடமான வைக்கணும், யார்கிட்ட போய் கடன் கேட்கணும். அந்த டைம் போட்டால் போய் கேட்டால் யாரும் கொடுப்பாங்களா? மாட்டாங்க. ஓகேங்களா, கொடுக்குறோன்னு அதாவது யோசிக்கிறாங்க அப்படின்னாலே இவங்களே இப்படி இருக்காங்க, இவங்க கொடுத்து எப்படி கட்டுவாங்கன்னு தான் நிறைய பேர் தோணும். அதனால தான் ஒரு 5,000 20,000 கொடுத்து ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது நமக்கு வந்து ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். ஓகேங்களா, நீங்கள் யோசிச்சு பாருங்கள், வருஷம் 5,000 20,000 கட்டுறது பெருசா, இல்லை திடீர்னு ஏதோ ஒரு மெடிக்கல் செலவு வந்துச்சுன்னா 5 லட்சம் 6 லட்சம் பெரட்டுறது கஷ்டமா? எதுக்கு ஈஸின்னு யோசிச்சு பாருங்கள். 15,000 20,000 கட்டுறதா ஈஸி. வருஷம் 5 லட்சம் 10 லட்சம் திடீர்னு கட்டுங்க அப்படின்னா நம்ம எங்கே போய் பெரட்ட முடியும் சொல்லுங்கள்? அதுதான் ஹெல்த் இன்சூரன்ஸோட பெனிஃபிட். ஓகேங்களா, ரெண்டாவது என்னன்னா, நமக்கு வீட்டில் கரண்ட் போனால் தான் நமக்கு யூபிஎஸோட அருமை தெரியும். அந்த மாதிரி தான் ஒரு ஏதாவது மெடிக்கல் எமர்ஜென்சி வந்தால் தான் நமக்கு ஹெல்த் இன்சூரன்ஸை பற்றியே ஒரு இந்த அருமையே தெரியும். ஓகேங்களா, ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டாவது வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறீங்க, ஹாஸ்பிட்டல் போயிட்டு அந்த ஐசியூக்கு வெளியே நின்று பாருங்கள், உங்களுக்கு அப்போ தெரியும் ஹெல்த் இன்சூரன்ஸோட பெனிஃபிட் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பேர் கண்ணில் தண்ணியோட கையில் பில்லோட வச்சுட்டு இருப்பாங்க, எப்படி நம்ம பில்லு கட்ட போகிறோமோ என்னவோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாட்டில் இருப்பாங்க. அது எவ்வளோ பெரிய வழியாக இருக்கும் யோசிச்சு பாருங்கள். ஓகேங்களா, ஸோ நீங்கள் ஒன்றும் இல்லை, பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலில் போய் பாருங்கள், ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணி பாருங்கள், அவங்களுக்கு தெரியும் ஹெல்த் இன்சூரன்ஸோட மகிமையை பற்றி. ஓகேங்களா, ஸோ வீடியோ பார்க்குறவங்க வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் போடணும்னு ஐடியா இருக்குது அப்படின்னா ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் நான் போட்டு தருவேன். நீங்கள் வந்து 5,000 20,000 வருதுன்னா ஃபுல்லாகவும் கட்ட தேவையில்லை, மாதம் 2,000 2,500 இஎம்ஐலே நம்ம ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துடலாம். நீங்கள் எந்த ஊராக இருந்தாலும் ஓகே, பிரச்சனை இல்லை, எனக்கு கால் பண்ணினா போதும், பாலிசி போட்டு ஒரு 20 நிமிஷத்தில் ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி காப்பியும் உங்களுக்கு நான் அனுப்பிச்சிடும். ஓகேங்களா, ஸோ அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. சர்வீஸும் நம்ம அந்த அளவுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா ஒரு ஊர்லேருந்து நம்மகிட்ட ஹெல்த் இன்சூரன்ஸ் ஆகட்டும் எல்ஐசி ஆகட்டும் போட்டவங்க வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் சர்வீஸ் பிடிச்சி போய் ரெஃபர் பண்ணி அவங்களுக்கும் பாலிசி நம்ம போட்டு சர்வீஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, ஸோ ஹெல்த் இன்சூரன்ஸை எல்ஐசி போடுற ஐடியா இருந்தால் எந்த ஊரில் தான் நான் கூப்பிடுங்க, உங்களுக்கு நான் பெஸ்ட்டு சர்வீஸ் சொல்லி நான் பாலிசி போட்டு தரேன். ஓகேங்களா, ஓகே, நன்றி, வணக்கம், தேங்க்யூ. உங்கள் கௌதம்.